ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 15 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 9th ஏப்ரல் 7:30க்கு ஈடன் கார்டனில் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டாட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளே ஃபார் ஃப்ரீயில் நீங்கள் நிறைய டீம்ஸ் போடுவீங்க, அதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ட்ரீம் லோன்லேயோ இல்லை மை லோன் சர்க்கிளையோ பெரிய பெரிய ஆப்ஸில் எப்படி ஆட்ஸை நம்ம இது பண்ணி ஸ்கிப் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி நம்ம ஹேக் பண்ணியோ வேறு மாதிரி பண்ணியோலாம் ஆட்ஸ் இது பண்ண முடியாது. அதுக்கு தான் அவங்க பே பண்ணி அதில் நீங்கள் ஆட்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தெளிவுபடுத்திடுறேன். கேகேஆர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய டீம். லக்னோ இப்போ தான் எப்படியோ வின் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க வின் பண்ணது. ஸோ கேகேஆர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காண்டி எல்லா முயற்சியுமே எடுப்பாங்க. சேம் டைம் ஈடன் கார்டனில் தொடர்ச்சி அந்த 4 நாளுமே மழை விழுந்திருக்கு. ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் தொடர்ந்து மழை. ஏப்ரல் 9 மழை இருக்காதுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு உறுதியான்றது தெரியல. பட் ஆனால் நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் ஏப்ரல் 8 முடிஞ்சு 9 மழை இல்லைன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 20 மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 9 மேட்சும், பவுல் பண்ண டீம் அதாவது செகண்ட் பேட் பண்ண டீம் 11 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 163 ரன் ஈடன் கார்டனில் எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச்சு அந்த ஃபின்னாலாம் இவங்களாம் டக்குன்னு கேமரன் க்ரீன் அவுட் ஆனது ஜிவிஆர் பெட்லெட்டுக்கு. ஸ்விங்காச்சு மழையினால் பாதிக்கப்பட்டதுனால, அதே மழையினால் பார்த்தீங்கன்னா கவுகாத்தியில் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் பொழந்தாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை கெஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிச் ரிப்போர்ட் படி போகிறது. குத்துமதிப்பாக அந்த பர்சன்டேஜ் வைஸாக எல்லா பிளேயர்ஸும் நல்லா ஆடி இருக்க ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எடுத்துகிட்டு கேப்டனைஸ் அவங்களுக்குள்ள கொடுத்தாலே கிளிக் ஆகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஹெட் டு ஹெட் வினிங் ஷாட்ஸ் படி நிறைய பிளேயர்ஸுக்கு ஒர்க் ஆகுது. ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் கேகேஆரும் எல்எஸ்ஜி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இதுவரைய ஐபிஎல்லில். ஜம்போ ஆப்பு ஒன் அண்ட் ஒன்லி அஃபிஷியல் ஆப்பு, ஷாப்பிங் ஆப்பு. நீங்கள் ஷாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கேம் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். வித்ட்ரால் எடுக்கிறது உங்களுக்கு டிஜி கோல்டாக வந்துடும். உங்கள் லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணுறதை கால்குலேட் பண்ணி இப்போது கிராண்ட் லீக்கு மட்டுமே லீடர் போர்டு அன்னன்னைக்கு கிராண்ட் லீக் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாலும் எந்த ப்ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை டீம் போடுறீங்களோ அத்தனை டீமுக்கான அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கான தனி கிராண்ட் லீக் லீடர் போர்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நீங்கள் அந்த கிராண்ட் லீக்லேயுமே வின் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. சேம் டைம் புதுசாக டாப்அப் பண்ணுறவங்களுக்கு போனஸுமே கொடுக்குறாங்க. ஃபேண்டசி லீடர் போர்டுமே இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K கோல்டுன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ரெஃபர் கோடை முக்கியமாக கீழே ரெஃபர் கோட் கேட்குறப்போ பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஏதாவது இஷ்யூனா ரெஃபர் கோடை வச்சு நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி அஃபிஷியல் ஆப் ஜம்போ ஆப்பு மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேகேஆரோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். ரஹானே, ஃபின் ஆலன், ரகுவன்சி, கேமரன் க்ரீன், ரிங்கு, அனுகுல் ராய், ரமன்தீப், நரேன், வருண், அடுத்ததான் வைபவ் அரோரா, உசர்பானி, கார்த்திக் தாய். இதில் வருண் சக்கரவர்த்தி ஆடுறது டவுட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோமன் பவலுக்கு பதிலாக உங்களுக்கு நரேன் வந்துடுவார்ன்ற மாதிரி தான் தகவல் வருது. இதில் இன்னொரு முக்கியமானது கேமரன் க்ரீன் 2 ஓவர் வரையும் இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பேட்டிங்கில் எதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ வாங்கின காசுக்கு பவுலிங்காக போட்டு ஏதாவது விக்கெட் எடுத்து அது மூலியமாக பேட்டிங் ஃபார்ம் வைப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சைனி ஆடுவாரா இல்லை வேறு ஏதாவது ஸ்பின்னரை யூஸ் பண்ணுறாங்களா வருணான்றதை பார்த்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கேமரன் க்ரீன் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெட்ஸ்லேயுமே பவுல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறேன். எல்எஸ்ஜியில் உங்களுக்கு மாக்கரம், மிச்சல் மஸ்தா ஓப்பன் பண்ணுறாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு 1 டவுனில் நிறைய ரன் அடித்ததுனால போன மேட்ச்சில் அவர் 1 டவுனில் தான் வருவார். நிக்கோலஸ் புரானை கீழே தள்ளி அவருக்கு ஃபார்மே டவுன் ஆயிடுச்சு. ஆயுஷ் புதனி அவருமே ரொம்ப கீழே போகிறதுனால அவராலே ஆட முடியல. அப்துல் சமாத் ஒரு சில மேட்ச் ஆடி கொடுக்குறாரு. முக்குல் சௌத்ரி பெரிய ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரில. பார்த்தா கார்த்திக் சர்மா தான் ஆடுறாரு. பிரின்ஸ் யாதவ், டிக்விஸ் ராத்தி, ஆவேஸ் கான், முகமது ஷமி, மொய்சின் கான், அப்படி இல்லாட்டி மணிமாறன் சித்தார்த். அந்த காம்பினேஷனை அவங்க மாற்றிப்பாங்க டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதை ஆன் டைமில் தான் நம்ம பார்க்கணும். கேகேஆரில் உங்களுக்கு ரஹானே செகண்ட் பேட்டிங்கில் ஹை ஸ்கோர் போயிட்டாலே தடுமாறுவார். அதுவும் ஆப்போசிட்டில் முகமது ஷமி செம்ம ரிதமில் இருக்கார். பெரிய பெரிய எல்லா பேட்டர்ஸுமே எடுக்கிறார். ஸோ ஃபின் ஆலனாக இருக்கட்டும்,
ரஹானேவாக இருக்கட்டும், இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா விக்கெட்டுமே வந்து 3 நாள் மழை விழுந்துருக்கிறதுனால கொஞ்சம் மேட்ச் நடந்தாலும் நின்று தான் வரும். சமிக்கு செம்ம அட்வான்டேஜ் இருக்கும். ஃபின்னாலன்னு தப்பிச்சாலும் ரஹானே ரொட்டேட் பண்ணி தான் ஆடுவார். எந்த அளவுக்கு அவர் ரொட்டேட் பண்ணி பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஸோ 50-50 தான் 2 பேருமே. ரகுவன்ஷி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா மேட்சஸுமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடுறாரு. அவராக வந்து ரன் அவுட் ஆடுறாரு சம்டைம்ஸில். பட் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் மிடில் ரொட்டேட் பண்ணுறது நல்லாவே வந்து அவருக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. கேமரான் க்ரீனு இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் பவுலிங் போடுறதுன்னு. அப்படி கேமரான் க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங் போட்டு பேட்டிங் வந்தால் ஒரு சில பாயிண்ட்ஸுன்றது நமக்கு கிடைக்கும், ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ கேமரான் க்ரீன் பேட்டிங்கில் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பவுலிங்காக ஏதாவது பண்ணணும்னு பார்ப்பார். அப்படி பவுலிங்கும் போட்டு அவர் பேட்டிங்கும் ஆடலைன்னா ஐபிஎல்லே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து கேமரான் க்ரீன் தான். ஏன்னா எவ்ரி இயர் கேமரான் க்ரீனை 20 கோடி 19 கோடி அப்படி எடுக்கிறாங்க. ஆனால் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எம்ஐயில் இருக்கப்போ ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார். ஸோ ரிங்கு சிங்கு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரோமன் பவுல் ஆடலை அப்படின்னா ரிங்கு வந்து அவருக்கு முன்னாடியே பேட்டிங் வருவார். நிறையா வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அனுகுல் ராய், ரமன்தீப் சிங்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு நமந்தீர், அதுக்கப்புறமா நம்ம அசுடோஷ் சர்மா, இந்த மாதிரி சசான் சிங் அவங்கெல்லாம் பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷாருக் கான் அந்த மாதிரி. நரேன் வந்து ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நரேன் ப்ளே பண்ணாங்கன்னா டைட் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். இல்லை சப்போஸ் ரஹானேவும் கீழே தள்ளி உங்களுக்கு நரேன் ஃபின்னாலன் ஓப்பனிங் வந்தாங்கன்னா நரேன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கன்ஃபார்மாக நரேன் ஓப்பனிங் வந்தார் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து கொடுக்கலாம். பட் என்னென்னா ஷமி எப்படினாலும் எடுத்துருவார். அது வேறது. ஏதோ எட்ஜு பட்டு எப்படியோ வந்து ரன்ஸ் வந்துச்சுன்னா லக்கு. வைபவ் ஓவரா மினிமம் ஒரு விக்கெட் எவ்ரி மேட்ச் வந்து எடுத்து கொடுக்குறாரு. டீசெண்டான ஒரு பிக்காக இருக்குது. எப்படி முகேஷ் குமார் டிசிக்கோ அது மாதிரி வைபவ் ஓவரா அன்பிரடிக்டபுளாக சைலண்ட்டாக வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. முசர் பனி ஃபஸ்ட் பவுல் பண்ண கீ பிளேயர், செகண்ட் பவுல் பண்ண கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தியாகி ஸ்பீடு இருக்குது, பட் ரன்ஸ் வந்து நிறையா கொடுத்துட்றாரு. அதிகபட்சம் ஒரு விக்கெட் தான் வந்து எடுக்கிறாரு. உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ண மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே பண்ணாலுமே பயங்கரமான வந்து அடி தான் வந்து வாங்கிட்டுருக்கார். ஸோ டெத் பவுலிங்கில் வைபவ் ஓவரா தான் இனிஷியல் ஸ்பெல்லையும் அவர் தான் பவுல் பண்ணார். முசர் பனி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கும். ஸோ மிடில் ஓவர்ஸில் நரேன் பவுல் பண்ணுவார். சப்போஸ் வருண் ஆடலை அப்படின்னா சைனி ஆட வைப்பாங்க. பட் அவரும் சேம் கார்த்திக் தியாகி மாதிரி போடுறவங்க தான். ஆனால் இந்த டீமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பவுலர்ஸ் எல்லாருமே கரெக்ட் பேஸில் ஒரு லென்த்தில் போடக்கூடிய பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸாக தான் இருக்காங்க. ஈஸியாக வந்து ஆஸ்திரேலியன் பிளேயரான மிச்சல் மார்ஸும் மாக்ரமும் ஆடிடுவாங்க. ஸோ ஒன் சைட் டீம் காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மாக்ரம், மிச்சல் மார்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு வேணால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொடுங்க. சேசிங்கில் இவங்க 2 பேர்த்துக்கே கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிக்கோலஸ் புரான் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கீ பிளேயர், செகண்ட் பேட் பண்ணால் டாப்பில் இருக்க 3 பேர்த்துக்குள்ளே கொடுக்குறது பெட்ரு. முகமது ஷமி மினிமம் இருக்க ஃபார்முக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ஆவேஸ் கான் டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஆவேஸ் கானுக்கு ரிவர்ஸ் ஸ்விங்குமே ஆகும். ஸோ ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறப்போ மோஸ்ட்லி அவர் போன சீசன் ஃபுல்லாமே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பிரின்ஸ் யாதவ் அண்டர் ரேட்டட் பிளேயரு. முகேஷ் குமார், வைபவ் ஓவரா மாதிரி பிரின்ஸ் யாதவ் டீசெண்டான வந்து விக்கெட்ஸை எடுத்து கொடுக்குறாரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சைடுமே உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபார்ம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம லக்னோ சைடில் அதிகமான பவுலர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ் இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு டீசென்ட் கேப்டன்ஸ் கேப்டன்னா கேமரன் கிரீன் பவுலிங் போடுவார்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரும் ரகுவன்ஷி ஒரு டீசென்ட் பிளேயர், எல்லா மேட்சுமே நல்லா ஆடுறாரு. ரஹானே ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். பட் முகமது ஷமிக்கு எதிராக ஸ்ட்ரகிள்ன்றது இருக்கும். ஸோ மற்றவங்க யாரை ட்ரை பண்ணாலும் ரிஸ்க் தான். இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பந்த், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஷமி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் பதோனியை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரின்ஸ் யாதவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுலர் தான். டிக்வேஸ் ராத்தி ஒரு விக்கெட் போகலாம், அதுக்கு மேலே போகிறது கஷ்டம் தான். இந்த சைடில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரிங்கு சிங்கு லோ பர்சன்டேஜாக தான் இருப்பார். நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டாங்க. அதேமாதிரி வைபவ் ஓவரா ஃபஸ்ட்டாக செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸை வச்சு சொல்லியிருக்கோம். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை வந்து ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம ஆன் டைமில் டீமுன்றதை ஃபேண்டசி முன்னாடி இருந்தே நான் சொல்கிறேன். மாறி மாறி தான் வரும் ரிசல்ட்டுன்றது. எல்லா மேட்சும் எல்லா நாளும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஜஸ்ட்டு பாருங்கள். 1 or 2 பிளேயர்ஸை மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள்.
அவசரப்பட்டு ஒரு நாள் 2 நாளில் முடிவு பண்ணி இன்னொரு பக்கம் நீங்கள் தாவுறப்போ நான் 2 நாள் தப்பாக டீம் போட்டு ரிவர்ஸில் போனப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கலாம். அது இந்தியாவில் யாராக வேணா இருக்கலாம். அப்போ 2 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ராங்காக போகும். அப்போது எனக்கு கரெக்டாக என்னோடய டீம் மாறும். அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் எங்கே போனாலும் சரி, டெலகிராமோ இல்லை எந்த குரூப்பில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுக்கிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து டீம் கொடுக்குறேன். மினி ஜிஎல் வந்து அடிக்கிற அளவுக்கு டீம் போச்சுன்னா அப்படியே இருக்கீங்க ஒரு 10-15 பேர். இது வந்து ஓஜி யூசர்ஸு ஓல்டு யூசர்ஸ் சொல்லலை, புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் அடுத்த மேட்ச்சே ஏதோ ரிவர்ஸில் போயிடுச்சு, ஒரு பிளேயர் நான் எடுக்க விட்டு அவர் 50 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா உடனே 10 பேர் 7 பேர் 8 பேர்னு போயிடுறீங்க. அப்புறம் திருப்பி ஒரு நாளுக்கு அப்புறம் வரீங்க. இது எனக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, உங்களுக்கு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்படி பண்ணாதீங்க. மார்க்ரம் 42 ஆவரேஜ், ஹெட்ல வென்யூவில் 115. ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்ரமோட ஸ்டாட்ஸ் பக்காவான ஒரு ஸ்டாட்ஸ். மிச்சல் மார்ஸு 100 ரன்னு, வென்யூவில் 81. 2 பேரோட ஸ்டாட்டுமே செம்மையாக இருக்குது. ஸோ வைபவ் ஓவராவை பார்த்து ஆடிட்டாங்கன்னா மூசர் பணியெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஆடிடுவாங்க. அது சேசிங்கில் இந்த 2 பேருமே செம்மையான ஒரு பிக்காக இருப்பாங்க. ரிஷப் பந்த் 24 ரன் ஆவரேஜ், ஹெட்ல வென்யூவில் 122. ஆயுஷ் பந்தனி 4 மேட்ச்சில் 84, வென்யூவில் 54. நிக்கோலஸ் புரான் 38 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 190 ரன் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி அப்படி இப்படி ரிஷப் பந்த் எல்லோரும் அவுட் ஆனாங்க அப்படின்னா, அவுட் ஆனாலும் ஆகாட்டி பேட்டிங் வந்துடுவார் நிக்கோலஸ் புரான் கண்டிப்பாக. எப்படி மேலே வந்து அனுப்பிச்சிருவாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் முகமது ஷமி 17 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில், வென்யூவில் 7 விக்கெட்டு. ஆவேஸ் கான் 13 விக்கெட் ஹெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கீ பிளேயர். முஜர்பானி மாதிரி டெத்தில் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம். டிக்வேஸ் ராத்தி ஹெட்ல 1 விக்கெட், வென்யூவில் 1 விக்கெட்டு. ரஹானே 3 மேட்ச் ஆடிருக்காரு, 98 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்டில், வென்யூவில் 32 ஆவரேஜ். ஸோ ரெண்டுமே பெட்டராக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார். ஃபீனாலன் 2 மேட்ச் 37. இன்னொன்று, இந்த மேட்ச்சில் ஈடன் கார்டனில் மழை விழுதான்னு பார்த்துக்கோங்க. பஞ்சாப் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் அந்த மேட்ச் நடந்துட்டால் கூட நமக்கு பாதிப்பாயிடும். ஸோ இனிஷியல் ஸ்விங்குன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. கேமரன் கிரீன் ஹெட்ல 38 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு, வென்யூவில் 54. ரகுவன்ஷி 44 ஹெட்ல, சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். ரிங்கு 44 ரன் ஆவரேஜ் ஹெட்ல, வென்யூவில் 44. ரோமன் பவல் 3 மேட்ச்சில் 49, வென்யூவில் 26. வைபவ் ஓவராக 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, வென்யூவில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் பவுலராக இருக்கார். ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பாருங்கள். இதில் நான் எடுத்திருக்குது லாஸ்ட்டாக இந்த 2 டீம் ஆடின ஒரு மேட்ச். ஸோ லக்னோவும் நைட் ரைடர்ஸ் ஆனது போன சீசனில். அதில் லெஃப்ட் சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு ரஹானே 61 ரன்னு, அதில் உங்களுக்கு ரிங்கு சிங் 38 ரன் அடிச்சிருக்காரு. மிச்சல் மார்ஷ் 81, நிக்கோலஸ் புரான் 87, ஆடன் மார்க்ரம் 47. இந்த சைடு இருக்குது இந்த சீசனில் கடைசியாக ஆடின 2 மேட்ச்சு. அதில் 52 ரகுவன்ஷி, ரிங்கு 35 அடிச்சிருக்காரு, ஃபின்னாலன் 38. அதேமாதிரி சூப்பர் ஜெயின்ஸில் 68 ரன் ரிஷப் பந்த், மார்க்ரம் 45 அடித்தார். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டு, ஆவேஸ் கான் 2 விக்கெட்டு, முகமது ஷமி 2 விக்கெட். ஸோ தரமான மீடியம் பேஸ் அட்டாக் ப்ளஸ் டாப் ஆர்டர் தரமாக இருக்குது எல்எஸ்ஜியில். ஸோ கேகேஆர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மேட்ச்லேயும். ஸோ டீம்னு பார்த்தோம்னா கேமரன் கிரீன், மார்க்ரம்னு டபுள் ஆப்ஷன் பிளேயர் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் உங்களுக்கு ரிஷப் பந்த், நிக்கோலஸ் புரான் கொடுத்து பவுலர்ஸ் அதிகமாக வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆவேஸ் கான், ஷமி, பிரின்ஸ் யாதவ் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய கேகேஆர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புவர் டீமாக தான் இந்த டைமே இருக்காங்க. எல்எஸ்ஜி அதை பயன்படுத்தி வின் பண்ண தான் பார்ப்பாங்க. சேம் டைம் சின்ன கிரவுண்டு, நிக்கோலஸ் புரான் செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு. எப்படி ஒரு பட்டர் டிசி டெல்லி கிரவுண்டில் அருண்ஜேட்லி கிரவுண்டில் ரெக்கார்டு வச்சுருக்காரோ அதே மாதிரி தான் நிக்கோலஸ் புரான் வச்சுருக்கிறதுனால ஸோ பார்க்கலாம். அதிகமான வாய்ப்பு எல்எஸ்ஜிக்கு தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கே ஜாயின் பண்ணாலும் பொறுமையாக இருங்க, அங்கங்கே மாறாதீங்க. அது வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பாதிப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் வச்சு உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணி டீமை கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும்.